இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி இந்த வசனங்கள் தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். கடைசி காலம் அவர்கள் தலைமுறையிலேயே நிறைவேறுகிறது போல இயேசு கிறிஸ்து இங்கே கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு சபையினுடைய விசுவாசம் இவ்வாறாகத்தான் அந்த நாட்களிலே காணப்பட்டது. கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற எல்லாரின் நம்பிக்கையும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. நமது தலைமுறை காலத்திலேயே கடைசி கால முடிவு வந்துவிடும் என்று சொல்லி நாம் நம்ப வேண்டும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51வது வசனத்தில் பவுலப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார், இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாமெல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதிலே நாமெல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லி கிறிஸ்து வந்து விடுவார் என்கிற நினைவில் தான் எப்பொழுதும் ஒரு பரபரப்பூட்டுகிற ஒரு உணர்ச்சியுடனும் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு கடமை உணர்ச்சியுடனும் இன்றைக்கு நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் அந்த ஆதி நாட்களிலே வாழ்ந்த சபையின் விசுவாசிகள் ஒவ்வொருவரை வாழ்த்தும் பொழுது மாரநாதா என்று சொல்லி வாழ்த்தினார்கள். காரணம் என்ன? இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் என்கிற காரியத்தை எப்பொழுதும் எதிர்பார்க்கிறவர்களாகவும் எல்லா இடங்களிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டுமே, இயேசு அப்போதானே வருவார், முடிவு அப்போதானே உண்டாகும் என்று சொல்லி அத்தனையாக அவர்கள் ஓடி ஓடி உழைத்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கடமை ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய இரகசிய வருகை எதிர்பார்க்கிறவர்களாகவும் ஒவ்வொரு தனிமனித ஆத்மாவுக்கும் இயேசுவை குறித்து சொல்லக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து 15வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரையிலும் இந்த பகுதியானது மகா உபத்திரவ காலத்தை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுகிறதை பார்க்க முடியும். 21ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவிப்பதுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாகி இருக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாழாக்குகிற அருவருப்பு என்று சொல்லுகிறாரே, இதை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் பொழுது ஒரு முறை அந்தியோக்கஸ் எப்பாப்பினஸினால் பன்றி அது தேவாலயத்தில் பலியிடப்பட்டு பாழாக்குகிற அருவருப்புகளாக அது மாற்றப்பட்டது. அந்தி கிறிஸ்துவினுடைய நாட்களில் அவன் பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணி விடுகிற அளவிற்கு விக்கிரகத்தினுடைய காரியங்களை உண்டு பண்ணி அவன் அத்தனையான அருவருப்பான காரியங்களை ஆலயத்தில் செய்கிறவனாக இருப்பான். அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது யூதேயாவில் இருக்கிறவர் மலைகளுக்கு ஓடி போக கடவீர்கள். கிபி 70லேயே கூட அவர்கள் தீத்து ராயனால் அந்த எருசலேமும் ஆலயமும் சுட்டரிக்கப்பட்ட பொழுது அவர்கள் மலைகளுக்கு ஓடி போனார்கள். அதே போல் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உபத்திரவ காலத்திலையும் இயேசு கிறிஸ்து 2வது வருகைக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த உபத்திரவ காலத்திலையும் யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவீர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன், வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன், அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ என்று சொல்லி மகாபத்திரவ காலத்தை குறித்து பேசுகிறார். இன்றைக்கு சமீபத்தில் சென்னையில் வந்த ஒரு பெரிய அந்த வெள்ளத்தில் கூட மக்கள் தப்பித்து கொள்ளுகிறதற்கு அவர்கள் வீட்டிற்குள்ளாக இறங்காதபடி வீடு முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்பட்ட பொழுது பொருள்களை எல்லாம் விட்டுட்டு தங்களுடைய ஜீவனை கிடைத்த கொள்ளை பொருளாக எண்ணி அவர்கள் தப்புவித்ததெல்லாம் நம்முடைய ஜெனரேஷனிலேயே நாம் பார்க்கிறோம். ஆகவே மகாபத்திரவ காலத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். வயலில் இருக்கிறவன் ஐயோ ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஓடிடலாம் அப்படின்னு கூட போக முடியாது. அன்றைக்கு அந்த நாட்களில் கர்ப்பவதிகளாய் பால் கொடுக்கிறவர்களாய் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால தான் எரேமியாவின் நாட்களில் நேபுகாத் நேச்சாரினால் யூதேயா அழிக்கப்பட போகிறபடியினால் எரேமியாவை பார்த்து ஆண்டவன் திருமணமே முடிக்க வேண்டாம் என்று சொல்லி கட்டளை இட்டிருந்ததையெல்லாம் நாம் கற்றிருக்கிறோம். ஆகவே
நீங்கள் ஓடிப்போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளாவிலாவது சம்பதியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார. மாறி காலத்தில் ஓடிப்போவது கஷ்டம், ஓய்வு நாளில் யூதர்களுக்கு ஒரு கட்டளை இருந்தது. ஒரு அவசரம் தேவை இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே அவர்கள் போகிறதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்ததே ஒழிய மற்றபடி அவர்கள் ட்ராவல் கூடாது. நாம் தான் இன்றைக்கு ஓய்வு நாள் என்று சொல்லி எங்கெங்கெல்லாம் போயிட்டு வரணுமோ அங்கெங்கெல்லாம் போய் விட்டு வந்து விடுகிறோம். அவர்களுக்கு அந்த ஓய்வு நாளில் ட்ராவல் பண்ணுகிறதற்கு அனுமதி இல்லை. அவ்வளவு அவங்க அவசரமாக போனனால ஒரு கிலோமீட்டருக்கு மேலே அவர்கள் ட்ராவல் பண்ணக்கூடாது என்கிற காரியம் இருந்தபடினால இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் ஓடி போவது மாறு காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதை தொடர்ந்து சொல்லுகிறார், நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அந்த நாட்களில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற விசுவாசிகளின் நிமித்தமாக அந்த நாட்கள் குறைக்கப்படக்கூடும் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு அங்கே அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதையுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் என்று இயேசு பேசுகிறார். அதுதான் வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதீர்கள், இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதீர்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். 28வது வசனம் வரையிலும் மகாபத்திரவ காலத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கே நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பொழுது யாராவது ஜெபித்தா நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை வந்துவிடுமே, ஒரு நல்ல ஒரு வரம்பெற்ற ஊழியரை சந்தித்து ஜெபித்து விட்டால் நம்முடைய உபத்திரவங்கள் மாறிவிடுமே, போராட்டங்கள் மாறிவிடுமே என்று சொல்லி நாம் பிரயாசப்படுகிறது போல அந்த நாட்களின் மகா உபத்திரவ நாட்களில் அங்கே கிறிஸ்து அங்கே இருக்கிறாரு, அங்கே தீர்க்கதரிசிகள் அங்கே இருக்கிறாங்கன்னெல்லாம் சொல்லி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அவர்கள் அநேக அற்புத அடையாளங்களை செய்வாங்க. அதை நம்பி நீங்கள் ஏமாந்து போகாதீங்க, வஞ்சிக்கப்பட்டு விடாதுங்க என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 29ஆம் வசனத்திலிருந்து 33வது வசனம் வரையிலும் அங்கே மனுஷகுமாரனுடைய 2வது வருகையை குறித்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். உபத்திரவ காலம் முடிந்தவுடனே இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த 2வது வருகை இருக்கும் என்று சொல்லுகிறார். அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சூரியன் அந்தகாரப்பட்டுவிடும், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழுந்துடும். ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பாராத ஒரு காரியம் நடக்கும் என்று சொல்லுகிறார். சூரிய வெளிச்சம் இருக்காது, சந்திர வெளிச்சம் இருக்காது, நட்சத்திரங்கள் விழுந்துடும், வானத்தின் சத்துவங்கள் எல்லாம் அவைகள் அழிந்து போய் ஒரு மகா இருட்டு வந்துடும். அந்த நேரத்தில் மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறத பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். இன்றைக்கி எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது. எந்த இடத்துல இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவருடைய வருகையை எல்லாரும் பார்க்க முடியும் என்கிற காரியமானது இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். வலிவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டுவார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதனை மார்க்கு எழுதும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்னு சொன்னால் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வானத்தின், அதாவது பூமியின் கடைமுனையிலிருந்து வானத்தின் கடைமுனையிலிருந்தும் கூட்டுவார் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னு அர்த்தம் என்னென்னா, இந்த இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகைக்கு முன்பாக நடந்திருக்கக்கூடிய சபை எடுத்துக்கொள்ளப்படக்கூடியதான அந்த இரகசிய வருகையில் மத்திய ஆகாயத்தில் இருக்கக்கூடியவர்களும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இறங்கி வந்து இந்த பூமிக்கு வருவார்கள் என்கிற காரியத்தை பூமியின்
அந்த கடைமுனையில் இருக்கக்கூடியவர்களையும் கூட்டுவார், வானத்தின் கடைமுனையில் இருக்கக்கூடியவர்களையும் சேர்த்து கொண்டு அவர் இங்கே கூட்டி சேர்க்கிற ஒரு ஆண்டவராக வருவார் என்று சொல்லி இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். இவைகளையெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிட்டு அடுத்தபடியாக பேசுகிறார். ரகசிய வருகையை குறித்து ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். இதுதான் முதல்ல நடக்கப் போகிறது. மகாபத்ரவ காலத்திற்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பாகவும் சபையின் நாட்களில் நடக்கக்கூடியதை இங்கே ஆண்டவர் பேசுகிறார். 35ஆம் வசனத்திலிருந்து வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொல்லிட்டு அந்த நாளையும் அந்த நாளிகைகளையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறதுனால, ஒரு மனுஷகுமாரனாக இருக்கிறதுனால அதை சொல்லுகிறார். ஆனால் இப்பொழுது அவர் தேவனாக இருக்கிறபடினால் நிச்சயமாக அவர் வரக்கூடிய நேரத்தை அவர் அறிந்திருக்க முடியும். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவாவின் நாட்களில் 100 வருஷம் பிரசங்கங்கள் கேட்ட போதிலும் இந்த காதலை வாங்கிட்டு அந்த காதலை விட்டுட்டு ஊருக்குள்ளே உட்கார்ந்து இவர் பேழையை செய்து கொண்டிருக்கிறாரு. இந்த பேழை எப்படி தண்ணீர் எங்கிருந்து வரப்போகுது, எப்படி மிதக்கப் போகுதுன்னு சொல்லி நோவாவை அத்தனையாக ஏளனப்படுத்தி 100 வருஷம் பிரசங்கித்த போதிலும் கூட ஒருவரும் ரட்சிக்கப்படலை. பேழைக்குள்ளே போனது நோவா, அவனுடைய மனைவி, அவனுடைய 3 குமாரர்கள், அவனுடைய 3 குமாரரின் மனைவிகளும் ஆண்டவர் தெரிந்து கொண்ட மிருக ஜீவன்களும் மாத்திரமே உள்ளே பிரவேசித்ததே ஒழிய வேறு யாருமே பிரவேசிக்கலை. எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். இன்றைக்கும் ஜனங்கள் தாங்கள் வாழ்கிற காலத்தினுடைய அருமையை உணர்ந்து கொள்ளாதபடிக்கு, ஆண்டவரை தேடுகிற அந்த காரியங்களை அறிந்து கொள்ளாதபடிக்கு, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்காதபடிக்கு, எப்படியாயிலும் ஒரு தனி மனித ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டுமே என்கிற ஒரு உத்தரவாதத்தை நிறைவேற்றாதபடிக்கு அன்றைக்கு நோவாவின் நாட்களில் எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆனால் என்ன நடக்கும், திடீர்னு சொல்லி 2 பேர் வயலில் இருப்பாங்க. ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைச்சு கொண்டிருப்பாங்க. ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருத்தி கைவிடப்படுவார். 2 பேர் படுக்கையில் இருப்பாங்க. ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால நீங்கள் விழித்திருங்கள் என்று ஆண்டவர் ரகசிய வருகை குறித்து பேசுகிறார். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமுட்ட விடான் என்று அறியீர்களா? நீங்கள் நினையாத நாளிகளே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லிட்டு ஊழியம் செய்கிறவர்களை குறித்து ஒரு சின்ன டிப்ஸை ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஏற்ற வேலையில் தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யார்? எஜமான் வரும்பொழுது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனை பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது எதை குறிக்கிறது? மனுஷகுமாரன் இங்கே தன்னுடைய வேலைக்காரர்களாக அநேக ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். அவர்கள் உடன் ஊழியக்காரர்களுக்கு அருமையான சத்தியத்தை அவர்களுக்கு போஜனமாக கொடுக்க வேண்டும். திருவசனமாகிய ஞான பாலை கொடுத்து அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்களை வளர்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாக இருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியோடை புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால், அதாவது நிர்விசாரமாக ஊழியத்தை செஞ்சு தன்னை வளர்த்து கொள்ளவும் தாம் புசிக்கவும் தாம் குடிக்கவும் மற்றவர்கள் அந்த ஆவிக்குரிய வறுமையில் பசியில் செத்தாலும் எனக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த ஊழியக்காரனை அவர் நினையாத நாளிகளிலும் அறியாத நேரத்திலும் எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்தும் ராஜ்யத்தின் முடிவு எப்பொழுது வரும் என்கிற காரியத்தை குறித்தும்
ஊழியக்காரர்களுக்கும் சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிற ஒரு நல்ல போஜனத்தை கொடுக்கிற ஊழியக்காரர்களாக இருந்தால் அவர் தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அதிகாரியாக வைப்பார். சும்மா தன்னுடைய வயிற்றை நிரப்பவும் தனக்கு தேவைகளை சந்திக்கவும் சும்மா தாறுமாறா சத்தியமில்லாத கட்டுக்கதைகளை அவிழ்த்துவிட்டு அது கடினமாக கொடூரமாக ஊழியக்காரர்களை மிரட்டி ஊழியம் செய்வார்கள் என்று சொன்னால் அவர்களை கடினமாய் தண்டித்து மாயக்காரர்களோடு அவர்களுக்கு பங்கை நியமித்து அங்கே அழுகையும் பருவக்கடிக்கும் எனது நரகத்தில் கொண்டு போய் போட்டு விடுவார் என்று சொல்லி இயேசு எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த இடத்துல ஆண்டவர் ரகசிய வருகை குறித்து கற்றுக் கொடுக்கிறார், மகாபத்ரவ காலத்தை குறித்து கற்றுக் கொடுக்கிறார், இரண்டாம் வருகையை குறித்து கற்றுக் கொடுக்கிறார். அவர் வானத்தில் உள்ள பூமியில் உள்ள விசுவாசிகளை சேர்த்து கொண்டு இந்த பூமியில் 1000 ஆண்டு ஆட்சி செய்ய போகிறதை குறித்து சொல்லுகிறார். ஆகவே இவைகளை நம்முடைய மனதில் கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய வருகையை எதிர்பார்த்தவர்களாக ஒரு தனிமனித ஆத்துமாவுக்கு தேவையான சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறவர்களாக ஒரு உத்தரவாதத்தோடு கூட வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரதான தூதன் எக்காலம் முழங்க பரமன் இயேசு வருவார்.